ஹலோமர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஃபார் சேலோட அடுத்த பார்ட்டை வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ போன வாட்டி நம்ம வீடியோவை இந்த இடத்துல தான் முடிச்சிருந்தோம். நம்ம கிட்ட 3 கோடி ரூபாய் காசு இருக்கு. ஒரு 24 ஹலோமர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஃபார் சேலோட அடுத்த பார்ட்டை வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ போன வாட்டி நம்ம வீடியோவை இந்த இடத்துல தான் முடிச்சிருந்தோம். நம்ம கிட்ட 3 கோடி ரூபாய் காசு இருக்கு. ஒரு 24 காரு கிட்ட பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார் இருக்கு. எக்ஸ்பி ஃபார்ம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ரேசிங்ல நிறைய கார் நிற்க வச்சிருக்கோம். ஸோ மேற்கொண்டு இன்னைக்கு ரேசிங்ல எதுவுமே இல்லை. நேராக வீட்டில் போய் படுத்து தூங்க வேண்டியதான். மார்க்கெட்லேயே எதுவும் இல்லை. போன வீடியோவில் பார்த்தது தான் நம்ம கண்டினியூட்டியாக அப்படியே அந்த டேலேருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இன்னும் டைம் இருட்டு கூட ஆகல. நம்ம நேரத்தோடு போய் தூங்கிட்டு காலையிலேருந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு திரும்ப மார்க்கெட் ஓப்பனில் இருக்குன்னு காட்டுது. அதே கார் தான் வச்சிருப்பாங்களான்னு தெரில. 4 மணிக்கு வந்து ஏலம் நடக்குதான். ஃபர்ஸ்ட் நான் மார்க்கெட்டில் போய் பார்த்துட்றேன். அதே கார் தான் நிற்குதா இல்லை வேற கார் ஏதோ எடுத்துருந்துருக்காங்களான்ட்டு. அதே கார் தாங்க நிற்கிது. இப்போ தான் செக் பண்ணிட்டு போனேன். இன்னும் முடியவே இல்லை. அடுத்த நாளே வந்துருச்சு. ஆனால் இன்னும் மார்க்கெட் முடியவே இல்லை. சேம் பண்ணிட்டு இருக்கு. கடையில் சுத்தமாக வேறு எதுவும் கார் இல்லை. அதனால் நெய்பர்ஹுட்டில் ஏதாவது நல்ல கார் இருந்தால் வாங்கிட்டு போகலாம். T98 இந்த மாதிரி லட்ச ரூபாய் கார் வாங்கினா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். 6,84,000 சொல்கிறாங்களா? 5,50,000 கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, இப்போலாம் கொடுத்துட்றாங்க. ஏலத்தில் ஒரே ஒரு நல்ல கார் வந்திருக்கு. இந்த கார் தான் அது. 20 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு 21 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு கார் வந்துருக்குது. ஸோ ஏலத்தை கேட்டா இருக்கா? 21 லட்சம் தான்டா அது. ஏற்றினே இருக்காங்களே. 22 23 ஏற்றிட்டே இருக்காங்க. முடிச்சாச்சு. ஒரு நல்ல கார் கிடச்சிருக்கு ஏலத்தில். இவ்வளோ நாளா நம்மளுக்கு லக்ஸரி ஷோரூமில் வந்தால் இது டக்குன்னு பார்த்தோன்னே டஜ்ரி வந்தா வந்துச்சு நினச்சேன். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. அதில் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. அந்த காரை கொண்டு வந்து லக்ஸரி கலெக்ஷன்ஸில் வச்சுட்டேன். இந்த இடத்துல மட்டும் 6 இருக்குது. ஸோ மேலே ஒரு 20 இருக்குது. 26 காரு லக்ஸரியில். ஆடி S7 வந்து நல்ல ப்ரைஸுக்கு போவோம். ஸோ அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்கில் வந்திருக்கு. மற்ற 2 காரும் வேஸ்ட்டு தான். ஆடி S7 நம்ம டியூன் பண்ணியே வச்சுருக்கோம். ஆடி S7 10 லட்ச ரூபா கார் இதிலே போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது 10 லட்ச ரூபா வேல்யூ போகிறது. S7 போட்டு நம்ம நம்பர் பிளேட்டில் ஆல்ரெடி போட்டு வச்சல. ஐயோ எல்லாமே ரொம்ப அழுக்காக இருக்குது. ஓகே, க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஆடி S7 எடுத்துகிட்டு நம்ம ரேஸுக்கு போகலாம். இதுக்கு விங்ஸ் கூட இருந்தாலும் இந்த ஒரு ரேஸ் காராக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் டைப் ரேஸ் காரா. ஓகே, கார் வாடா வாடாவா வாடியா என்னன்னே தெரியல. இது பொண்ணு தானா? பொண்ணு தான் போல இருக்கு. பெட்டின் காரு ரேஸ். கூடையே தாங்க வரான். பின்னாடியே வரான். கூடையே தான் வரான். 5 செகண்ட் 6 செகண்ட் வித்தியாசத்தில் தான் போயிருக்கான். ஆகிட்டோம். கார் எதுவும் ஸ்டீலிங் இல்லை. இன்னைக்கு டேவை நம்ம இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். 6 லட்ச ரூபாய் ப்ராஃபிட்டோடைய. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒன்லி பில்லு தான். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பில்லுலாம் கட்டலாம் என்ன ஆகும்? பில்லு கட்டினா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் காட்டியிருக்கேனா? நான் காட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பில்லு கட்டாமலே விட்டுறலாம். ஸோ நாளைக்கு வரைக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாமே. ஃபைன் போடுவாங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பில்லு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. 8 லட்ச ரூபாய்க்கு பில்லு வந்திருக்குது. ஸோ இந்த பில்லை நம்ம கட்டாம விட்டோம்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைன் போடுவாங்க. 8 லட்ச ரூபாய்க்கு ஃபைன் போட்டால் டபுளாக போட்டுற போகிறீங்க. சரி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம உங்களுக்கு காட்டுனதில்ல ஃபைன் போட்டால் என்ன ஆகும்ட்டு. அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் பில்லை கட்டாமல் இந்த வாட்டி. ஆடி S7 ஜெயிச்ச காரு, ரேசிங்கில் ஜெயிச்ச காரு அப்படியே கொண்டு வந்து மாடியில் விட்டாச்சு. நம்ம டெய்லியும் காலையில் எழுந்து கூட இந்த மாதிரி காரை க்ளீன் பண்ணலாம். நேற்று தான் க்ளீன் பண்ணேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக டஸ்ட் ஆகிட்டு இருக்கு. 1% ஆயிருந்தோட எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிருக்குன்னா 10% தான் ஆயிருக்கு. ஒரு நாளும் 10% ஆயிடுது தாராளமாக. நீங்கள் டெய்லியும் கார் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாலே பயங்கரமாக எக்ஸ்பி கிரைண்ட் பண்ணலாம். க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பி ஸ்கில் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ தான் ஒன்று கிடச்சிது. இன்னொரு இதுக்கப்புறம் மேக்ஸிமம் 500 தான் நினைக்கிறேன். 500 எக்ஸ்பி எப்போலாம் தோடுறமோ ஒரு ஸ்கில் பாயிண்ட் ஏறிடும். ஷோரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 27 கார் நிற்கிது. இங்கே ஒரு 50 கார் நிற்கிதா? ஸோ இந்த 50 காரையும் எவ்வளோ ஆயிருக்கு? 10% ஆயிடுது. ஒரு நாளைக்கு 10% தாராளமாக ஆயிடுது கைஸ். அதனால பிரச்சனையே இல்லை. நம்ம எக்ஸ்பி கிரைண்டை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லியிருந்தாரு ஏன் சீட்டிங் பண்ணி இந்த மாதிரி ஏன் க்ளீன் பண்ணி எக்ஸ்பி கிரைண்ட் பண்ணுங்க எல்லாம் சீட்டிங் அப்படின்ற ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னாரு. ஆனா இதுல என்ன இருக்கு இது கேம்ல நான் என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஹேக் பண்ணி பண்றேனா இல்லைன்னா வந்து பக் பண்ணி பண்றேனா? நான் காசு கொடுத்து வாங்கின காரை நான் விற்காம வச்சு